வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங். இன்றைக்கி சண்டேவே இன்றைக்கி போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்தது மாத்திரம் இல்லை, மெனு பிளான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண முடியல, ஓவரலாக சொல்லியிருந்தேன். ஆனாலும் மூணுமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். ஸோ அதனால் நம்ம மூணுமே ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். டெய்லி தோசை தான். ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ண முடியாது. தோசைனா டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு நாங்களும் வேலைக்கு கிளம்பி ஓடிடலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லி வந்து ஊற்றினா பாத்திரம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஊற்ற மாட்டோம். மோஸ்ட்லி வந்து நைட் சமயத்தில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நைட்டு வேணால் ஓரளவுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி மற்ற வேலைங்களாம் முடிச்சுட்டு சரி காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து உழவர் சந்தையில் நான் வாங்கலை, ஒரு வண்டி கடையில் இப்போ ரெகுலராக வாங்கிட்டுருக்கேன். ஒரு அக்கா போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்மா கிட்ட தான் இருக்குது. பத்மாலையும் இன்றைக்கி வாங்கலை. ஸோ இன்றைக்கி என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, மோஸ்ட்லி எல்லா வாரமும் பீட்ரூட் இல்லாமல் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பசங்களுக்கு வந்து பேக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் முள்ளங்கி. அப்புறம் வந்து சட்னி காய்க்கெலாம் போடுறதுக்கு தேங்காய், அது ஒரு நல்ல பெரிய தேங்காய். ஸோ இது ஒரு வாரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆல்ரெடி இருக்குது, பழைய தக்காளியே இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் 1/4 கிலோ தான் வாங்கினேன். வெங்காயம் 3/4 கிலோ வாங்கினேன். வெங்காயம் கம்ப்ளீட்டாக இல்லை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு நான் வாங்கின காய்கறிகள். மொத்தமாக 170 ரூபா பில்லு ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனு பிளான் போயிடலாம். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கார சட்னி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி வரமிளகா போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிருவாங்க, அவ்வளோதான். தோசை, ஸோ டக்குன்னு நம்ம வேணுங்கிற தோசையை ஊற்றிட்டு அவங்க பசங்களுக்கும் ஊட்டிட்டு நாங்கள் கிளம்பிடலாம். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால லஞ்சு வந்து எப்போதுமே மண்டே வந்து கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் இல்லைனா ரசம் தான் இருக்கும். ஸோ இந்த தடவை லெமன் ரைஸும் வாழைக்காய் வறுவலும். லெமன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஊர்லேருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கொண்டாந்தாங்க. ஸோ அந்த அதை வச்சு லெமன் ரைஸ் போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வரும். ஸோ லெமன் ரைஸ் வாழைக்காய் வறுவல்லாம் வச்சா சுத்தமாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. டின்னருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தியும் பட்டாணி கிரேவியும் பண்ணலான்னு முடியல இருக்கும். ஸோ இந்த பட்டாணி வந்து கிட்டத்தட்ட 3 டிஷ்ஷு செஞ்சுருவோம். ஒன்று வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சாம்பார். ஏன்னா சாம்பார் வைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க தோசை சுட்டு கொடுத்தா சத்தம் காட்டாமல் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் சாம்பார் வைக்கிற அன்றைக்கும் தோசை தான். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது. ஸோ முருங்கைக்காய் சாம்பார் அதே தான், காலைக்கும் அதே தான், நைட்டுக்கும் அதே தான். தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு அதே சாம்பார் தான். ஸோ டியூஸ்டே வைக்கிறக்கூடிய சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னர் வரைக்கும் பத்துற மாதிரி தான் நாங்கள் நிறையா வச்சுருவோம். ஸோ இதுதான் டியூஸ்டேக்கான மெனு பிளான். பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சாம்பார் செய்கிற அன்றைக்கி தான் நாங்கள் செய்வோம், ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸாக கேட்பாங்க. புளிக்குழம்பு வைக்கிற அன்றைக்கி அதை செஞ்சு கிண்டி எடுத்துகிட்டு போக முடியாது பசங்களுக்கு. அன்றைக்கி நான் நிறையா வாங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுனால தான் வந்து 350 கிராம் வந்து பீட்ரூட் வாங்கினேன். ஸோ கரெக்டாக இருக்கும். நைட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு இருக்கும். ஸோ இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வெனஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் வெனஸ்டேக்கு மட்டும் ரவை உப்புமா போட்டிருக்கோம். வாழைப்பழம், ஏன்னா கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தால் ரவை உப்புமா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் அன்றைக்கி வந்து ரவை உப்புமா வாழைப்பழம். நான் பொதுவாக வந்து சுகர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஜீனி தூவி சாப்பிட்றது தான். எனக்கு வாழைப்பழம் தனியாக சாப்பிடுவேனே ஒழிய உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் பசங்களுக்கெல்லாம் வாழைப்பழம் உப்புமாவோட சேர்த்து சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் இல்லைனா உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெரைட்டி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி ரவை உப்புமா. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு இந்த பட்டாணி இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு செமி கிரேவி, கொஞ்சம் நல்லாவே
ட்ரை பண்ணிவிடுவோம். செமி கிரேவியாக தான் வச்சுருப்போம். செம்ம அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் இன்றைக்கி வெனஸ்டே அன்னைக்கு மெனு பிளான். அது தேங்காய் பால் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் நைட்டுக்கு வந்து பருப்பாடையும் சர்க்கரையும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில் வெங்காய ஊத்தப்பம், வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு அந்த வெங்காய ஊத்தப்பம் இப்போ என்னன்னு தெரியல, பசங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி அதுக்கு ஜீனி தொட்டு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிப்போம். தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக அரைச்சிக்கிட்டு வெங்காய ஊத்தப்பம் வச்சு சாப்பிட்ருவோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டு பருப்பு போட்டு கூட்டு. ஸோ சுரக்காய் பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நான் சுரக்காய் இனி வாரம் வாரம் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சப்பாத்தி. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்பாத்தியை போட்டுட்டு அது மறுபடியும் உட்காந்து கட் பண்ணி அந்த சில்லி பரோட்டா போடுற மாதிரி இதை போட்டு கேட்பாங்க. பட் நாங்கள் பொரிக்க மாட்டோம். பரோட்டா சப்பாத்தியை பொரிக்காமல் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஸ் போட்டு செஞ்சுட்டு அதில் அப்படியே அந்த சப்பாத்தியை மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டா இஷ்டமாக பேசாமல் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கும் தோசை இட்லின்னு போர் அடிக்குதுன்னுவாங்க. ஸோ அதனால் தேர்ஸ்டேக்கு சில்லி சப்பாத்தி போட்டிருக்கோம். ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதுனால ஈவினிங்க்கு சப்பாத்தி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் வைக்கிற அன்றைக்கி சப்பாத்தி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்காது. அடுத்து ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அதே தான், சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்பார் வச்சாலே அதான காலையில் தோசை சாம்பார் தான், மதியம் முள்ளங்கி சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவில் இருக்கோம். என்னடா திங்கக்கிழமையும் வாழைக்காய் வறுவல், ஃப்ரைடேவும் வாழைக்காய் வறுவல்னு பார்க்காதீங்க. வாழைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் 1 வாழைக்காய் பெருசாகவும் இருக்குது. ஸோ நான் வாங்கினதில் அந்த பெருசாக இருக்கக்கூடிய வாழைக்காவை ஃப்ரைடே வச்சுப்போம். ஸோ வீட்டில் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மண்டே செய்கிறப்ப மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரைடே அன்றைக்கி அவங்களுக்கு சாம்பாருக்கு வாழைக்காய் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவும் பருப்பு இதுவும் வாழைக்காய் வாய்வுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் எடுத்துப்பாங்க. அன்றைக்கி மட்டும் முருங்கைக்கீரை வீட்டில் இருக்கிறதுனால அதை சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. எங்களுக்கு மட்டும்தான், பசங்களுக்கு மட்டும்தான் வாழைக்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு வாழைக்காய். நான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆவதுக்கு அவங்க செய்யக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ முருங்கைக்கீரை நாங்கள் காசு போட்டு வாங்க மாட்டோம். ஸோ வீட்டில் மரம் இருக்கிறதுனால அதுலேருந்து நாங்கள் பறித்து யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொழுக்கட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு கொழுக்கட்டை செஞ்சுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து காலையில் கொழுக்கட்டை வந்து ஹெவியாகிடும் மார்னிங் நிறையா சாப்பிட்றதுனால. அதனால் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, இந்த லீவ் வரும் நான் தப்பாக போட்டுட்டேன், அந்த புளி இல்லை, நார்மல் புளிக்குழம்பு, கீரை கடையல். ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை செய்கிற அன்றைக்கி நாங்கள் போய் வாங்கிடுவோம். கீரை வாங்கி வச்சா ஃப்ரெஷ்னஸ் போயிடுது. இதர் ஃப்ரைடே ஈவினிங் போய் வாங்குவேன், அப்படி இல்லைனா சாட்டர்டே காலைல வாங்குவேன். ஸோ அன்றைக்கி புளிக்குழம்பு கீரை கடையல். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு தோசை. ஸோ பச்சை பயிறு தோசை இருக்குல்லையா, அதை ஊற வச்சு பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இந்த வாரம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் சாட்டர்டே. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மெனு பிளான். இந்த மெனு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் மெனு பிளான் போட்டிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.